அப்புறம் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் நீங்க வாட்ஸ்அப்ல பேக்கப்லாம் எடுத்து வைப்பீங்க. எதுக்கு? உங்க முக்கியமான டேட்டா எல்லாமே அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக பேக்கப்பா எடுத்து வச்சிருப்பீங்க. அந்த பேக்கப்பை பத்தி ஒரு அற்புதமான விஷயத்த நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்ட்ரோல சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்ல பேக்கப் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சோ அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் அதை நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். மிஸ் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டாப் ரைட்டுக்குள்ள போயிட்டு செட்டிங்ஸ்குள்ள போயிடுங்க. அதுக்கப்புறம் சாட்ஸ் அப்படிங்கிற பகுதி இருக்கும், அதுக்குள்ள போயிடுங்க. அதுக்கப்புறம் பேஜ் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க. சாட் பேக்கப், இதுல ஆட்டோமேட்டிக் பேக்கப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். உங்க வாட்ஸ்அப்ல இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுங்க. இல்லைன்னா அடுத்தடுத்த அப்டேட்ல இதை நீங்க பாப்பீங்க. சோ இதுல என்ன இருக்கு பாத்துக்கலாம். டெய்லி, வீக்லி, மந்த்லி, அதுக்கப்புறம் ஒன்லி வென் ஐ டேப் பேக்கப், அதுக்கப்புறம் ஆஃப். இந்த மாதிரி ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டைம் இல்ல ஒவ்வொரு வாட்டி பேக்கப் எடுக்கிறதுக்கு அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் பேக்கப்ஸ் எல்லாம் போய் டெய்லியோ, வீக்லியோ, மந்த்லியோ நீங்க செட் பண்ணி விட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல உள்ள அந்த பேக்கப்பை எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்ல. ஸோ இது உங்களுக்கு தேவையில்லைன்னா டோட்டலா ஆஃப்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பேக்கப் நடக்காது. பட் இதுல பச்சை கலர்ல பேக்கப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கா, அதை நீங்க தட்டி ஒவ்வொரு வாட்டியும் உங்க வாட்ஸ்அப்போட பேக்கப்பை எடுத்து வச்சுக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா உங்களுடைய டேட்டா மொத்தமும் போயிடும். மொத்தமும் போகாது, லாஸ்டா எது வரைக்கும் நீங்க எடுத்து வச்சீங்களோ அது வரைக்கும் நீங்க வந்து ரிகவரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் பேக்கப் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஆனா உங்களுடைய ஸ்டோரேஜோட இருப்பை பொறுத்து இருக்கு ஆட்டோமேட்டிக் பேக்கப்பை எடுத்து வைக்கிறது. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இதை நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லாவா இருக்கும். இந்த மெசேஜ் யாருக்கெல்லாம் அவசியப்படுதோ, தேவைப்படுதோ அவங்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டனை யூடியூப் காரன் இல்ல யூடியூப் விதைச்சு விட்டுருக்கான், அதுல உன்னை தட்டி விட்டுக்கங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.